கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தாழ்மை நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதே. பாபிலோன் ராஜாவான பெல்ஷாத்சார் மிகவும் மனமேட்டிமையாக இருந்த சமயத்தில் ஒரு கை உறுப்பு தோன்றி சுவற்றில் எழுதுவதைக் கண்டு மிகவும் கலங்கினான். அவனுடைய முகமும் வேறுபட்டது. இதை கேள்விப்பட்ட ராஜாத்தி விருந்து சாலைக்குள் பிரவேசித்து, ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்கு பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களிலே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. அந்த புருஷனாகிய தானியேல் இந்த கையுறுப்பின் எழுத்திற்கு அர்த்தம் சொல்லுவான் என்றாள். ராஜாவாகிய பெல்ஷாத்சார் தானியேலை அழைத்து வர சொல்லி அவனுக்கு வெகுமானங்களையும் வாக்குறுதிகளையும் கொடுத்தான். ஆனால் தானியேலோ, இவைகளையெல்லாம் நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி அந்த சுவற்றில் எழுதப்பட்ட எழுத்துகளுக்கு அர்த்தத்தை விளக்கி சொன்னான். ராஜாவே கேள், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கெல் உபார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, தேவன் உன்னுடைய ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாக காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். இதை கேட்ட ராஜா தானியேலுக்கு வெகுமானங்களை கொடுத்தான். ஆனால் அன்று இரவே பெல்ஷாத்சார் ராஜா கொல்லப்பட்டான். பிரியமானவர்களே, இங்கே தானியேல் ராஜாவுக்கு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த பதவி, மேன்மை, ஸ்தானம், மகிமையெல்லாம் நீ அகங்காரமாய் பெருமை மனமேட்டிமையுடன் திரிவதற்காக அல்ல. ஆனால் நீயோ தாழ்மையுடன் காணப்பட்டிருந்தால் கர்த்தர் உனக்கு இன்னும் கூட நிறையவே ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார் என்பதாக. நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பதவி, அந்தஸ்து, உயர்வு இவைகளை பெற்றிருக்கும் போது தாழ்மையுடன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருக்கே மகிமையை கொண்டு வரும்போது இன்னும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை நாமே கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இம்மட்டும் எங்களை நடத்தின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தாழ்மையுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.